Some basic concepts of chemistry topic la irundhu 1.6th sum paakalam parunga. Calculate the concentration of nitric acid in moles per liter in a sample which has a density 1.41 gram per milliliter and the mass percent of nitric acid in it is given being 69% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன் மோல் பர் லிட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது மொலாரிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன் இட்ஸ் சொல்யூஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 69% சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இங்கே பர்சன்டேஜில் கொடுத்ததுனால மாஸ் ஆஃப் சொல்யூஷன் 100 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 100 கிராம் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். அப்படி 100 கிராம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி நைட்ரிக் ஆசிட் 69% கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாஸ் பர்சன்டேஜை கிராமில் மாற்றலாம். அப்படின்னா மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3 இது எவ்வளோ இருக்குது 69% இருக்குது. அப்போது 69/100% எடுத்துட்டோம்னா 1/100 இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் போடணும். ஸோ இன்ட்டு 100 அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், 69 கிராம் கிடச்சிருக்கு. அப்படின்னா மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் 69 கிராம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ மொலாரிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்னு எழுதணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். மோலார் மாஸ் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் HNO3 என்ன பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் HNO3 வேணும். ஓகேங்களா, மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் HNO3 வேணும். அதுக்கு ஹைட்ரஜனுக்கு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோலுக்கு 1 ப்ளஸ் நைட்ரஜனுக்கு எவ்வளோ 14, ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்குது. சரிங்களா, அப்போ 3 × 16 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த 3 × 16 எவ்வளோ வரும் 48ம் இந்த 14ம் ஆட் பண்ணால் என்ன வருது 62, இது ஒரு 1 ஆட் பண்ணால் 63. அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் HNO3 என்ன வருது 63 கிராம் பர் மோல்னு கிடைக்குது. கிராம் பர் மோல் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, சரி. நெக்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நமக்கு வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். டென்சிட்டி கூட என்னது மாஸ் பை வால்யூம். சொல்யூஷனுடைய டென்சிட்டி தான் 1.41 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே சொல்யூஷனுடைய மாஸ் தான் நம்ம போடணும். ஓகேங்களா, அப்போ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா வரும் மாஸ் பை டென்சிட்டின்னு வருது. மாஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் 100 கிராம்னு எடுத்திருக்கோம். டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.41 கிராம் பர் மில்லி லிட்டர்னு இருக்குது. ஓகேங்களா, சரி. அப்படின்னா இது வந்து ஆன்சர் வந்து நமக்கு மில்லி லிட்டரில் வரும். ஓகேங்களா, சரி. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இந்த 100ம் 1.41 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 70.92 மில்லி லிட்டர்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வால்யூம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து மோலார் மாஸும் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் மொலாரிட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து பாருங்கள் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளேஸில் என்ன பண்ணணும் மாஸ் பை மோலார் மாஸ் போடணும். ஸோ மாஸ் பை மோலார் மாஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் போடணும். சரிங்களா, இப்போ மாஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் 69 கிராம் எடுத்திருக்கோம். சரிங்களா, 69 கிராம்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். HNO3 உடைய மாஸ் வந்து 69 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் HNO3 எவ்வளோ 63 இன்ட்டு வால்யூம் எவ்வளோ வந்திருக்கு 70.92. ஓகேங்களா, 70.92 வந்திருக்கு. இது மில்லி லிட்டரில் இருக்குது. இங்கே வந்து மில்லி லிட்டரில் தான் கண்டுபிடிச்சிடும். மில்லி லிட்டராக மாற்றணும்னா இங்கே டிவைட் பை 1000 போடணும், அந்த 1000 மேலே போயிடும். ஸோ இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நியர்லி ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15.44 வரும். மொலாரிட்டிக்கு யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மோல் பர் லிட்டரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன் மோல்ஸ் பர் லிட்டரில் வந்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 15.44 மோல் பர் லிட்டர் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு.